நீங்க இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு உண்மையாவே இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. மத்தவங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்க்க தேவையில்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்க்கவே தேவையில்ல. So, ஆரம்பிக்கலாமா? Back in college, I was struggled to speak English, especially during placement and presentation. I did not do well that presentation and placement, and I made a decision that I learned to speak English. I began reading books a lot, practice speaking in front of mirror, and I watched Hollywood movie when I couldn't understand. After 2 years of effort, after fucking 2 years of struggling, I became confident to speak English. And even now, I continue to learn and improve every day. நீங்க நினைப்பீங்க இது ஃபுல்லா ஸ்கிரிப்டட் தான், இவன் எழுதி வச்சு பேசுறான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நான் எழுதி வச்சுலாம் பேசல. கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வர போறது தான் ஸ்கிரிப்டடே. ஸோ இந்த கான்டென்ட்ல நான் எங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசக்குள்ள அசிங்கப்பட்டிருக்கேன், அதெல்லாம் எப்படி சரி செஞ்சிருக்கேன், நீங்க எப்படி இங்கிலீஷ் பேசலான்றதை பத்தி சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஆனா உள்ள கான்டெக்ட் இருக்காது. என்னை நம்பி நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க முன்ன இருந்ததை விட இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு மூணு விஷயம் தான் தேவை. இங்கிலீஷ் உங்களுக்கு பேச வரலன்னா கவலைப்படாதீங்க, இந்த 3 விஷயம் பண்ணாலே போதும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் சொல்ல போது சைல்டிஷா தான் இருக்கும், ஆனா அது எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் பேசவே வரலன்னா நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்க எல்கேஜில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க, ஆனா ஸ்டில் இங்கிலீஷ் பேச வரலன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசல, அதனால நீங்களும் இங்கிலீஷ் பேசல. இதான் ரீசன். நீங்க 14 வருஷமா படிச்சிருக்கீங்களே தவிர, எழுதிருக்கீங்களே தவிர கம்யூனிகேட் பண்ணதில்ல, பேசினதில்ல. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பேசினா மட்டும்தான் வரும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல கிராமர் சொல்லி தருவாங்க, பேச வைப்பாங்க, நிறைய ஈவெண்ட்ஸ் வைப்பாங்க. அதனால நீங்க இங்கிலீஷ் கத்துக்கலாம் ஈஸியா. உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் கூட மேக் பண்ண முடியலன்னா நீங்க கண்டிப்பா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சேர்ந்தே ஆகணும். யார் என்ன வேணா நினைக்கட்டும், ஆனா நம்மளுக்கு என்ன முக்கியம்னா, நம்மளுக்கு எது தேவையோ அதை அடையணும். நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசணும்னாக்கா அதுக்கான ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிடும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, டோன்ட் யூஸ் யூ வேர்ட். யூ வேர்ட்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என் லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே டிஸ்கார்ட்ல இருக்க இங்கிலீஷ் சர்வர் பத்தி சொல்லியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். டிஸ்கார்ட்ல இருக்க இங்கிலீஷ் சர்வர்ல இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறவங்க, இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அதுல இருப்பாங்க. நம்ம அதுல வாய்ஸ் சாட் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை நான் வாய்ஸ் சாட் பண்ணக்குள்ள, ஒரு ரூம்ல சேர்ந்து வாய்ஸ் சாட் பண்ணக்குள்ள, அதுல ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஹவ் ஆர் யூ அப்படி கேட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி ஹவ் ஆர் யூ அப்படி கேட்டேன். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ என்ன திருப்பி கேட்டாங்க. நானும் ஐ எம் ஃபைன் சொல்லி சொன்னேன். அதுக்கு நான் திரும்ப என்ன கேட்டேன்னா, வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படி சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க ஐ எம் ஃப்ரம் இந்தோனேஷியா, வாட் எவர் இது சொன்னாங்க, மறந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம் கேட்கல. நான் சொன்னேன் கெஸ் வேர் ஐ எம் ஃப்ரம் சொல்லி கேட்கல. அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க, பட் நீங்க இந்தியனா அப்படி சொல்லி கேட்டாங்க. ஆர் யூ இந்தியன் அப்படி கேட்கல. எஸ், ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட் அப்படி கேட்கல. அவங்க சொன்னாங்க யுவர் இந்தியன் ஆக்சென்ட் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்றேன், நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேசணும் தான் ட்ரை பண்றேன். ஆனா அவங்களுக்கு எப்படி அது வந்து இந்தியன் மாதிரி தெரியுது, இங்கிலீஷ்ல பேசினாக்க எப்படி இந்தியன் மாதிரி தெரியும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்குள்ளதான் இந்த யூ வேர்டு வந்து ஒன்று வந்துச்சு. நான் வந்து அதிகமா யூ வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அதிகமா யூ வேர்டு யூஸ் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு புரியலனா திரும்பவும் சொல்றேன். இப்போ ஒரு சாங் ரைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு லிரிசிஸ்ட் வரும், லிரிசிஸ்ட் போட்டு அவங்க பேர் வரும். இதே தனுஷ் சாங் ரைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு லிரிசிஸ்ட் வராது, போயட் தனுஷ்னு வரும், போயட் POETUன்னு வரும். ஏன் அப்படி போடுறாங்கன்னா, அவர் வை திஸ் கோலவரி பாட்டுல எல்லாத்தையும் யூ போட்டு எழுதிருப்பாரு. லவ் லவ் ஓ மை லவ் ஷோடு மீ பவர். ஃபுல்லாவே இங்கிலீஷ் தான், ஆனா ஃபுல்லா தமிழ் மாதிரியே இருக்கும், பாடக்குள்ள தமிழ் மாதிரியே இருக்கும். அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு, இந்தியா லெவலுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியால இருக்க டாப் லிரிசிஸ்ட்லாம் அவர் கூட்டு, அதாவது இன்டர்வியூ மாதிரி கூட்டு, நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஒண்ணு நீங்க ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல எழுதிருக்கணும், இல்லைன்னா தமிழ்ல எழுதிருக்கணும், எதுக்கு நீங்க தங்கிலீஷ்ல எழுதுனீங்க அப்படி சொல்லி கேட்டாங்களாம். ஸோ அதுல இருந்து அவர் வந்து லிரிக்ஸ் எதுனாலுமே போயட் தனுஷன் தான் போடுவாங்க. ஸோ இது ஏன் தெரியுமா சொல்றேன், நம்ம பேசக்குள்ள வந்து யூ வேர்டு யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் பேசி காமிக்கிறேன் பாருங்களேன். ஐ எம் ஷேஷாத் from பாண்டிச்சேரி. ஸோ நான் வந்து ஐ எம் ஷேஷாத் ஃப்ரம் பாண்டிச்சேரி இப்படி சொல்றதுக்கு பதிலா ஐ எம். ஸோ இந்த மாதிரி யூ போட்டுக்கிறதுனால பியூரான இங்கிலீஷ் மாதிரியே இல்லை, புரியுதுங்களா? பியூரான இங்கிலீஷ் மாதிரியே இல்லை. ஐ எம் வாக்கிங், ஐ எம் டாக்கிங், அந்த மாதிரி யூ போட்டாலே அது வந்து இந்தியன் ஆக்சென்ட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து அவங்க நாட்டுக்காரங்க மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். இப்போ தமிழ் எப்படி நான் பேசுறேன் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப புரியுது, வெளியால் பேசாத மாதிரி நம்ம ஃப்ரெண்டு பேசுற மாதிரி, நம்ம கூட இருக்கவங்க பேசுற மாதிரி தானே இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஃபீல் ஆகும். ஸோ இங்கிலீஷ் பேசுறீங்கன்னா அண்டு தேரு அந்த மாதிரி சொல்லாம அண்ட் ரைட் தேர் அங்கேயே கட் பண்ணுங்க, அண்ட் யூலாம் போடாதீங்க, அண்ட் தேர் இல்ல தேர். ஸோ இதெல்லாம்
இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணீங்கனாலே நீங்க வந்து இங்கிலீஷ் நல்லா தான் பேசுவீங்கன்னு ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆயிடும். ஸோ அதனால கான்சியஸா வச்சுக்கோங்க, டோன்ட் யூஸ் யூ வேர்ட். நான் பேசக்குள்ள கூட யூ வேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ எம் ட்ரை டு அவாய்ட் தட், ஐ எம் கம்ப்ளீட்லி அவாய்ட் தட். அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னா, மை ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன்ஸ். சில ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்கல்ல, சில ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்கல்ல, அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கக்குள்ள, நீங்க எப்படி இங்கிலீஷ் கத்துக்கணும்னு கேட்கக்குள்ள அவங்க சொன்னதை நான் திருப்பி உங்ககிட்ட சொல்ல போறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் என்னோட ரிலேட்டிவ் என்ன சொன்னாங்கன்னா, நான் இங்கிலீஷ் கத்துக்கினதே ஹாலிவுட் மூவிஸை பார்த்து தான் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஹாலிவுட் மூவினா நம்மளுக்கு என்ன ஹாலிவுட் மூவின்னு தெரியணும்ல, அதனால என்ன மூவி பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் ஃபுல்லாவே பார்த்தேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. இதே ஆன்சர் தான் என் வயசுல இருக்க ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் பார்த்து தான் இங்கிலீஷை வளர்த்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு. நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸை பார்க்கலாம். அண்ட் நிறைய மூவிஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன ஜானர் பிடிக்குமோ அதை எடுத்து பார்க்கலாம். ஹாரர், த்ரில்லர், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்து பார்க்கலாம். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னது வந்து என்னன்னா, அவங்க இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரியே பேசுவாங்க. அவங்க கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க கேட்கல, அவங்க சொன்னாங்க, நான் யோசிக்கிறத வந்து இங்கிலீஷ்ல யோசிப்பேன். ஸோ அதனால எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டாக்கா பட்டுன்னு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி சொல்லி சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அங்க போகணும்னு சொல்லிட்டு அங்க யோசிக்கிறாங்கன்னா அவங்க இங்கிலீஷ்ல யோசிப்பாங்களாம், ஐ வாண்ட் டு கோ தேர் அப்படின்னு யோசிப்பாங்களாம். ஸோ இங்கிலீஷ்ல யோசிக்கிறதுனால நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், நீங்க இந்த 3 விஷயம் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச சுத்தமா வரலன்னா நீங்க கூச்சமே படாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய் சேர்ந்துருங்க. 2 months 3 months தான் போய் சேர்ந்துருங்க. அதுக்கப்புறமேட்டா ஸோ இங்கிலீஷ் கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, டோன்ட் யூஸ் யூ வேர்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணாதீங்க. தேர்ட் விஷயம் என்னன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போறீங்களா 2 months 3 months, 2 months 3 monthsல இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்க, இங்கிலீஷ் சாங் கேளுங்க, யோசிக்கிறதெல்லாம் இங்கிலீஷ்ல யோசிங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் வந்துடும். ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணி கத்துக்கிற விஷயத்துக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கு. கஷ்டப்படுறதுக்கு யோசிக்காதீங்க. பாய்.